Assalamualaikum. Hi, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து மஞ்சள் சோறாக்கி பிஸ்கட் பீஃப் பிஸ்கட் செஞ்சு தக்காளி கறி ஒன்று. வாங்க எப்படி செய்யணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இறைச்சி வந்து அவிச்சு எடுத்துக்கொண்டு ப்ரெஷர் குக்கரில் மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வீசாச்சுட்டு அந்த தண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஊற்றி இது இறைச்சா இறக்கி சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை வெங்காயம் ஏலக்காய் பட்டை கலாம்பூர் கருவேப்பட்டு கலாம்பூரை ஒரு மூணு போல் பட்டை 2 துண்டு போல் போட்டு இடித்து இப்பயும் போடையிலும் பொறைக்கு இறக்கக்கிட்டேயும் போடையிலும் நல்ல மணமாயிக்கிறது. ரெண்டையும் நல்லா வதங்க விட்டுட்டு அப்புறம் பச்சைஞ்சியும் வெள்ளை வெங்காயம் போடணும். அவிச்சு அரைச்சி அதில் போடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்தது, நல்லா பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் சொரப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இடித்து அது ஒரு டேபிள் ஸ்பூன் போல். எனக்கு வந்து நான் கொச்சத்தூள் போடுறேன் இல்லையா, அதை சுற்றி மிளகோட காரம் தான் நீக்கணும். பார்த்துக்கு இது வந்து பெருஞ்சீரம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல், நச்சிரம் தூளும் இடித்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டால் நல்லா அது
நான் வந்து கொஞ்சம் நல்ல டிக்மாய் ஆனம் இல்லாமல் ஏஞ்சிண்டா கொஞ்சம் மறுவும் அந்த எரிச்ச வச்சு தண்ணியால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நான் வந்து இது செய்கிறேன் வந்து பாஸ்மதி அரிசி ரெண்டு சுண்டு அரிசி எடுத்துக்கிறேன். 2 சுண்டு அரிசிக்கு 3 கப் தண்ணி என்றால் இது தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி
1 கப் தேங்காய் பாலும் 2 கப் வந்து அரிசி இந்த தண்ணி. அப்போ அரிசியை போட்டுட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், 1 கப் வந்து தேங்காய் பால், 2 கப் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருக்கு. அடுப்பை ஸ்லோ பண்ணி லோ ஃப்ளேமில் வைக்கிது. பாஸ்மதி அரிசி ஆக்குறேன்டாக்கா நாங்கள் எந்த கப்பால் இல்லாட்டி அரிசி சுண்டால் நாங்கள் அரிசி போட்டுருமோ அதே இதால் தான் இப்போ 2 கப் அரிசி போட்டுருந்துச்சுன்னா 3 கப் தண்ணி ஊற்றணும். அதே அளவு தான் இந்த கப்பில் இருந்தாலுமோ சுண்டில் இருந்தாலுமோ இதாக்கணும். அவ்வளோ தான் ரெசிபி. செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.